பர்சன்டேஜ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு கடைக்காரர் கோதுமை விற்கிறாரு, கோதுமை செல் பண்றாரு. அந்த கோதுமையோட விலையில 65% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஆனா அந்த கோதுமையோட எடையில 70 குறைச்சு எடை போட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்ப அவருக்கு எவ்வளவு சதவீதம், எத்தனை சதவீதம் ப்ராஃபிட் கிடைச்சுன்னு கேட்கிறாரு, லாபம் கிடைச்சுன்னு கேட்கறாங்க. அது சீட் பண்ணி விற்கிறாரு, ஏமாத்தி விற்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சுன்னு கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் கோதுமையோட விலையில 65% குறைச்சு வைக்கிறாரு. அதோட இடையிலையும் 70% குறைச்சு வைக்கிறாரு. ஸோ அப்போ அவர் எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சுன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்காங்க. 65% 65% எப்படி எழுதுவோம், 65 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 5ஆல் கேன்சல் பண்ணா 13 வகுத்தல் 20 13 வகுத்தல் 20 வரும். ஸோ இந்த 20 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. ஸோ என்னது விலையை குறைக்கிறாங்க, அப்போ டிஸ்கவுண்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 20ல 13 போச்சுன்னா மீதி 7. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கோதுமையோட இடையில 70% குறைக்கிறாரு. 70% எப்படி எழுதுவோம், 70 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 0 0 கேன்சல் ஆகிரும். இப்போ 7 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க, இந்த 10 இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. ஸோ இங்கேயும் குறைக்கிறாரு, எடையை குறைக்கிறாரு. அப்போ 10ல 7 போச்சுன்னா மீதி 3. அப்படியே இந்த இடத்துல ஆப்போசிட் எழுதிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்கணுமா, 3 × 20 60, 10 × 7 70. நெக்ஸ்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 70ல 60 போச்சுன்னா 10 வகுத்தல், எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வகுத்தல் போடணும், வகுத்தல் 60 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். மேலே இருக்கும் 100 வகுத்தல் 6 இருக்கும். அப்படியே கேன்சல் பண்ணுமா 16.67% வரும். இல்லை ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 16/2/3% வரும். ஸோ 2 வந்தாலும் ஈக்குவல் தான். ஸோ இங்கே பாருங்க, அவருக்கு அந்த கடைக்காரருக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கும், 16.67%, 16.67% லாபம் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.